சாய்ராம். நம்ம சாய் அங்கமுத்து சாய்ராம் 2ஆம் தேதி அன்னைக்கு சாயப்பா கோயிலுக்கு போயிட்டு சச்சரித்திரம் நம்பர் 1 இருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. நல்ல தரிசனமும் கோயிலில் கிடைச்சிருக்கு. 2வது அவர் மெடிடேஷன் செய்யும்போது சாயப்பா சொல்ல ஒரு மிகப்பெரிய ஒரு மெசேஜ், தொடர்ந்து கடமையை சிறப்பாக செய்யுங்க. யார் எல்லா கடமையை சிறப்பாக செய்கிறாங்களோ அவங்களுக்கே நான் உதவிகள் செய்வேன் அப்படின்னு. எவ்வளோ ஒரு அற்புதமான மெசேஜஸ் இல்லை? உழைக்காம எதுவும் நடக்காது. உழைச்சிக்கிட்டே இரு. கடமையை செய், பலனை எதிர்பார்க்காத. இங்க எத்தனையோ பேருக்கு இதுதான் பிரச்சனையா இருக்குது. நான் எவ்வளவோ கடவுளை வணங்கினாலும் கடவுள் எனக்கு எந்த பலனையும் தரல அப்படின்னு. அப்போ கடவுள் பலனை தரணுன்றதுக்காக கடவுளை வணங்கினா மட்டும் போதுமா? கடவுளுடைய அருளும் முக்கியம். அதை தாண்டி நாம் செய்யக்கூடிய கடமையும் முக்கியம் இல்லை? இப்போ கடமையோட முக்கியத்துவத்தையும் உழைப்போட முக்கியத்துவத்தையும் நம்ம சாய் அங்கமுத்து மூலமா மெடிடேஷன் செய்வதன் மூலமா ஒரு மெசேஜை அவர் உணர்த்தியிருக்காருன்னா, அப்போ உங்களுக்கு உங்களுடைய கேள்விக்கு பதிலாகவும் அது அமையும். 2வது, உங்கள் வாழ்க்கை ஏன் இன்னும் முன்னேறாமல் இருக்குதுன்றதுக்காகவும் அந்த பதில் அடிப்படையாக அமையும். நம்ம நிறைய பதிவில் இதை அதிகமாக வலியுறுத்தி சொல்லியிருக்கோம். உழைச்சாதான் கடவுள் நிற்பாரு. நீங்கள் உழைக்காமல் முடங்கி போனீங்கன்னா லாபம் இல்லை, நஷ்டம்தான். நஷ்டத்தை அறுவடை பண்ண வந்திருக்கோமா இல்லை லாபத்தை அறுவடை பண்ண வந்திருக்கோமா? இதை புரியாமல் வாழ்ந்துக்கிட்டே இருந்தால் மயக்க நிலை உருவாகும். கடைசியில் வாழ்க்கையில் வெறுப்ப நிலை உருவாகும். ஸோ எல்லாத்தையும் தாண்டி பைத்தியம் பிடித்தது போல மனுஷன் தெரிவான். மனுஷனுடைய திறமை கடவுள் அத்தனையும் அவன் மனசில் புதைச்சி வச்சிருக்காரு. நம்ம திறமை எங்கே இருக்குது அப்படின்னு நமக்கு தெரியல. தெரியாமல் இருக்கிறதால வாழ்க்கை புரியல. ஸோ தெரிஞ்சுக்க முயற்சிகள் பண்ணுங்க. உங்கள் திறமை எங்கே இருக்குதுன்றதை கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா அது உங்கள் வாழ்க்கையை சீராக்கும், சிறப்பாக்கும், ஒரு ஆனந்தமான நிலையில் உங்களை வர வைக்கும். நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்துக்கும் வெற்றி செய்திகளாக ஒரு முடிவுகளும் அமையும். கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு யார்? நம்ம அறிஞர் அண்ணா அவர்கள் சொன்னது. இந்த 3 விஷயத்தையும் எந்த மனுஷன் ஃபாலோ பண்ணுறானோ அவனே தலைவனாக முடியும். அப்போ இது எல்லாமே நமக்குள்ளே இருக்கு, ஆனால் நம்ம மறந்துட்டோம். ஸோ மறக்கப்பட்ட ஒரு விஷயத்தை திரும்பவும் கடவுள் உங்கள் முன்னாடி வைக்கிறார். எதுக்குன்னா, நீ வாழணுன்றதால, நீ சாதிக்கணுன்றதால, நீ மற்றவங்களை பழி சொல்கிறத நிறுத்தணுன்றதுக்காக. உன்னுடைய வாழ்க்கை உன் கையில் நான் கொடுத்துட்ருக்க, திரும்ப 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 நான் அதை செய்யலை இதை செய்யலைன்னு சொல்லாதன்றதுக்காக தான் இப்படிப்பட்ட ஒரு மெசேஜஸ் இங்கே வந்துக்கிட்டே இருக்குது. அங்கமுத்து அவர்கள் நேற்றே அனுப்புனாங்க. சட்டுன்னு இதுக்கு ஒரு ஆடியோ கொடுக்கணும்னு சட்டுன்னு தோணுச்சு. அதனால தான் இந்த பதிவு. ஸோ மறுபடியும் சொல்கிறேன், உழைக்காமல் கடமையை செய்யாமல் ஒரு செங்கலை கூட இங்கே எடுத்து வைக்க முடியாதுன்னு சொல்லி நம்ம அங்கமுத்து சாய்ராமுக்கு நன்றிகளை சொல்லி, இன்னும் அவர் நிறைய வாழ்க்கையில் சந்தோஷம், கடவுளுடைய அருளும் நிம்மதியும் பெருகணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். ஜெய் சாய்ராம்.